ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த ஒரு மாவு வச்சே இது எல்லாம் செய்தது. இந்த மாவு பேர் வந்து நவரத்தின மாவு. நவரத்தினங்களும் சேர்த்து அரைச்ச மாவு இது. இந்த மாவு நம்ம இட்லிக்கு எப்படி புளிக்க வைக்கிறோமோ அந்த மாதிரி புளிக்க வச்சு இட்லி செய்யலாம், குழிப்படையாரம் செய்யலாம், ஆனியன் ஊத்தாப்பம், நார்மல் தாளிச்சு ஊற்றுறமே அந்த தோசை மாதிரி, இது அடை, முருங்கைக்கீரைலாம் போட்டு அடை. இது வந்து ஸ்வீட்டாக குட்டி குட்டியாக ஒரு ஆப்பம் மாதிரி ஸ்வீட்டாக போட்டது. இது நார்மல் தோசை. இது வந்து வடை. இந்த மாவுலேயே வடையும் செய்யலாம். இது பாருங்கள், போண்டா. ரொம்ப நல்ல சாஃப்டான ஒரு போண்டா. நல்லா சாஃப்டாக இருக்குது போண்டாலாம் கூட, ரொம்ப சாஃப்டான போண்டா. இது வந்து பக்கோடா. நம்ம கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லை, பக்கோடா. இது வந்து புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இதெல்லாம் தட்டி போட்டு அப்படியே ஆனியன் நீட்டாக கட் பண்ணி போட்டு பக்கோடா மாதிரி. இது பக்கோடா இவ்வளவும் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஒரே மாவில். இந்த மாவோட பேர் வந்து நவரத்தின மாவு. நவரத்தினங்களும் போட்டு ரெடி பண்ணது. இதில் வந்து இன்னும் நிறைய செய்யலாம். அந்த மாவில் களி செய்யலாம், அது செய்யலை நான். இது வந்து கஞ்சி. ஒரு கஞ்சி வந்து இனிப்பு, ஒரு கஞ்சி வந்து உப்பு மட்டும் போட்டிருக்கேன். ஒரு கஞ்சியில் வந்து இனிப்பு போட்டிருக்கேன். விருப்பப்பட்டவங்க எப்படி வேணாலும் அது செஞ்சு குடிக்கலாம். இந்த கஞ்சிலேயே கூட வெஜிடபிள், வெங்காயம் அதெல்லாம் போட்டு கூட குடிக்கலாம். சூடு ஆறுனதும் தயிர் போட்டு கூட குடிக்கலாம். தயிர் போட்டு சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லாருக்கும் நல்லது. உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான மாவு. அது எல்லா விதமான ஹெல்த்தியான ப்ராடக்ட்டும் இதில் போட்டு அரைச்சிருக்கோம் நாங்கள். இந்த மாவுக்கு பேரே நவரத்தின மாவு. கல்பனாஸ் ஃபுட்ஸில் நவரத்தின மாவுனாலே உங்களுக்கு தெரியும். இவ்வளோ ஐட்டம்ஸும். இட்லி கூட அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. இட்லி, ஊத்தாப்பம் பாருங்கள், நம்ம ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஆனியன் ஊத்தாப்பம் நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாவில். குழிப்பணியாரமும். இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்றது வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு மாவு எப்படி நம்ம கரைச்சி வைப்போமோ அதே மாதிரி நம்ம அந்த மாவு முன்னாடி நாள் நைட்டே கரைச்சி வச்சிட்டோம்னா இந்த மாதிரி புளிச்சிடும். அதில் நம்ம வந்து இட்லி செஞ்சுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி தான் முன்னாடி நாளே கரைச்சி வச்சுருந்தேன் இந்த மாவு. இது நவரத்தின மாவு. நல்ல வாசனையாக இருக்குது. மாவு கூட ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது. இட்லி. இது வந்து தோசை, நார்மல் தோசை. இது நம்ம மெலிசாக ஊற்றுனா ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வேகும்போதே அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. தோசை, நவரத்தின மாவில் தோசை. அப்புறம் குட்டி குட்டியாக இனிப்பு ஆப்பம் மாதிரி ஊற்றணும். இனிப்புலாம் போட்டு ஸ்வீட்டாக ஆப்பம். இது நவரத்தின மாவில் இவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். அந்த மாவில் இருக்கிற ப்ராடக்ட் ஒன்று அப்படியே நவரத்தின மாதிரி. அதில் என்ன இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காட்டு யானம் அரிசி இருக்குது, குள்ளங்கார் அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி, கம்பு, வெள்ளைச்சோளம், ராகி, கருப்பு உளுந்து, பச்சை பயிறு. இது 9 இருக்குது அதில். அதனால தான் அதை நான் நவரத்தினங்கள் 9 வகையான ரத்தினங்கள். அது நவரத்தின மாவு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் ஆனியன் ஊத்தாப்பம் கூட ஊற்றியாச்சு பாருங்கள். ஆனியன் ஊத்தாப்பம். அடுத்தது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு புளிச்ச மாவில் தான் வெஜிடபிள்ஸு எல்லாம் போட்டு தாளித்து குழிப்பணியாரம். இவ்வளவும் நம்ம அந்த புளிச்ச மாவில் தான் செஞ்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் மாவு கட்டியாக கரைச்சிருக்கணும். அதுக்கு குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இது ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மாவு. இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு தோசை. ஆனியன் ஊத்தாப்பம். இது வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு தோசை. இது இந்த மாவு வந்து அதுக்கு தான் நவரத்தினங்கள் போட்டு அரைச்சதால் இது நவரத்தின மாவு. கல்பனாஸ் ஃபுட்ஸில் நவரத்தின மாவு அப்படின்னாலே இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து முருங்கைக்கீரை போட்டு அடை. இந்த மாவு வந்து புளிக்காத மாவு. இது அப்படியே நம்ம ராகி அடைலாம் செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் முருங்கைக்கீரை போட்டு நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மாவு எடுத்து செய்கிறது. இது வந்து போண்டா. ஃப்ரெஷ்ஷாக மாவு எடுத்து வெஜிடபிள்ஸு அது இது வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு போண்டா மாதிரி கொஞ்சம் லூஸாக மாவு பிசைஞ்சிக்கணும். அதுக்கு நல்லா சூப்பராக இருந்ததுங்க இந்த போண்டா கூட. ரொம்ப சாஃப்டாக
நல்லா குண்டு குண்டாக ஜம்முன்னு இருந்தது போண்டா. போண்டா அதே மாவில் பக்கோடா, இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, இதெல்லாம் புதினா, இதெல்லாம் ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டு அந்த மாவில் நீட்டாக வெங்காயம் போட்டது பக்கோடா மாதிரி போட்டோம். அடுத்தது கஞ்சி, 2 கப்பு தண்ணிக்கு ஒரு 2 ஸ்பூன் மாவு போட்டாலே நல்லா கஞ்சி சூப்பராக ஆகிடும். கஞ்சி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இதை பாருங்கள், இது அத்தனையும் செய்தது இந்த நவரத்தின மாவு தான். இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தாப்பம், குழிப்பணியாரம், போண்டா, பகோடா, கஞ்சி எல்லாம் செய்தது ஒரே மாவு, இந்த நவரத்தின மாவு. அந்த மாவில் இவ்வளோ பலகாரம் செய்யலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாவு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.